முதல்ல ₹1 வட்டி அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ₹100க்கும் மாதம் மாதம் ₹1 வந்து நம்ம வட்டி கட்டணும். அதனால தான் இதை வந்து நம்ம ₹1 வட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 12 மாதம் கழிச்சோன்னே இந்த எல்லா ₹1 டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ₹1 இன்ட்டு 12 அப்படின்னு போட்டோம்னா வருஷத்துக்கான எவ்வளோ வட்டின்னு வந்துடும், ₹18. அதாவது ₹100க்கு ₹18 வந்து வருஷத்துக்கு வட்டி. இதை தான் வந்து பேங்க்கில் எப்படி சொல்லுவாங்கன்னா 18% வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமத்தில் ₹1 அப்படிங்கிறது வந்து பேங்க் வட்டி வந்து 18%. நான் ஒரு 5 உதாரணம் போட்டு காமிச்சிருக்கேன். கிராமத்து வட்டி அப்படின்னா மாத வட்டி, பேங்க் வட்டிங்கிறது வருட வட்டி. நீங்கள் மாத வட்டியை வருட வட்டியை மாற்றணும்னா இன்ட்டு 12ன்னு போட்டால் முடிஞ்சது. எதுக்கு வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து கிராமத்தில் ₹1,00,000 கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ₹1 வட்டிக்கு வாங்குறாருன்னா அவர் மாதம் எவ்வளோ வந்து வட்டி கட்டணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அது ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு கணக்கை வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1 கிலோ தக்காளி ₹100 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 10 கிலோக்கு எவ்வளோன்னு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 பக்கமும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், பெருக்குவோம். அப்போ வந்து 10 கிலோக்கு எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ 100 கிலோக்குன்னா இன்னொரு 10ஆல் பெருக்குனா 100, 3 கிலோக்குன்னா இன்னும் 3ஆல் பெருக்கணும். இதுதான் வந்து பேசிக். இதை வச்சு தான் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். ₹1,00,000க்கு ₹1 வட்டின்னா மாதம் எவ்வளோ கட்டணும். இப்போ ₹100க்கு ₹1 அது நமக்கு தெரியும். அப்போ ₹1000 வேணும்னா 2 பக்கமும் இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா ₹1000 என்னன்னு கிடச்சிரும். அப்போ ₹10,000 வேணும்னா இன்னொரு இன்ட்டு 10 பண்ணால் ₹10,000 என்னன்னு கிடச்சிரும். ₹1,00,000 இன்னொரு இன்ட்டு 10 பண்ணால் ₹1,00,000 என்னன்னு நமக்கு கிடச்சிரும். இல்லை எனக்கு வந்து 50,000க்கு எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா இன்ட்டு 10 பண்ணுறதுக்கு பதிலாக 10,000த்தில் இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா ₹50,000 என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்ட்டு 5 பண்ணால் 50,000க்கு ₹750 வரும். இதுலேருந்து இப்போ இல்லை எனக்கு இன்னும் 25,000த்துக்கெல்லாம் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் 50,000 நான் டிவைட் பை 2 கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1000 வந்து இன்ட்டு 25ன்னு போட்டிங்கன்னா 2 பக்கமும் 25,000த்துக்கு என்னன்னு உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை இதெல்லாமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அதே 25,000 ₹1 வட்டி வந்து கால்குலேட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 25,000 இன்ட்டு ₹1ங்கிறது 1.5% போட்டால் ₹375. இப்போ பேங்க் வட்டின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ வட்டி 7% அப்படின்னா ₹7, அதாவது ₹100க்கு ₹7 வட்டி அப்படின்ற அர்த்தம். இப்போ வந்து இது ஒரு மாதத்துக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கும் சேர்த்து மொத்தமாக வந்து ₹100க்கு ₹7 இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ மாதம் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா 7 டிவைடட் பை 12ன்னு போட்டோம்னா 58 பைசா. மாதம் 58 பைசா. அதாவது 7% வட்டி அப்படின்னா கிராமத்து வட்டி கணக்கில் 58 பைசா வட்டி அப்படின்னு அர்த்தம். பேங்க் வட்டியிலேருந்து கிராமத்து வட்டிக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் இல்லை, பேங்க் வட்டிங்கிறது வருட வட்டி, கிராமத்து வட்டி வந்து மாத வட்டி. வருட வட்டியை மாத வட்டியை மாற்றோம்னா டிவைடட் பை 12. அவ்வளோதான். நீங்கள் எதுக்கு வேணாலும் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் வட்டியில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 7% வட்டினா ₹100க்கு ₹7. அப்போ ₹1,00,000க்கு ₹7,000 வட்டி. இதிலேயே வந்து கால்குலேட்டரில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். 1,00,000 இன்ட்டு 7%ன்னு போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ₹7,000 வந்துடும். நம்ம இஎம்ஐலாம் மந்த்லி தான் கட்டுவோம். அதனால டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா மாதம் எவ்வளோ வட்டி